அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிதல். அல்லாஹ்வை எதை கொண்டு நம்ம அறிய முடியும், எதை பார்ப்பதை கொண்டு அறிய முடியும், எதை வாசிப்பதை கொண்டு அறிய முடியும், இப்படி எல்லாம் நம்ம அல்லாஹ்வை அறியறது அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ்வை அறிதல். அல்லாஹ்வை எதை கொண்டு அறிதல்? முதலில் அல்லாஹ்வை படைப்புகள் கொண்டு அறிய முடியும். அவன் தான் படைத்த படைப்புகளை கொண்டுதான் மனிதன் அல்லாஹ்வை அறிய முடிகிறது. அல்லாஹ்வை நம்ம பார்த்திருக்கோமா? பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கையில நம்ம அல்லாஹ்வை நம்ம நம்பக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய படைப்புகளை காணும் பொழுதுதான் நமக்கு மிக்க வருது. இது அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிதல் நமக்கு எழுகிறது. அல்லாஹ் என்னென்னலாம் படைத்துக்கானா? மனிதர்களை படைத்ததும் அல்லாதா, விலகினது படைத்ததும் அல்லாதா, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானங்கள், பூமி, அத்தனை படைப்புகளையும் படைத்தது அல்லாஹ்தான். இத்தனை படைப்புகளையும் படைத்த அல்லாஹ் யாருக்காக அது படைத்திருக்காங்க? மனிதர்களுக்காக அது படைக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சமே, ஒரு உயிரின எல்லாமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதுதான் இந்த படைப்பு. அல்லாஹ் தஆலா நமக்காக படைக்கப்பட்டிருக்கான். வானம், பூமி அத்தனையுமே நமக்காக படைக்கப்பட்டது. சூரியன் இல்லைன்னா எந்த ஒரு பொருளாதாரம், விவசாயம், நிலம், அடிப்படையான ஒரு உணவு எதுவுமே, நமக்கு தேவையான எதுவுமே மனிதர்களுக்கு கிடைக்காது. சந்திரன் இல்லைன்னா அதுலயே இரவுல சந்திரன் நமக்கு வேண்டும். ஏன்னா இரவுல சந்திரன் இருந்தாதான் நமக்கு வெளிச்சம் இருக்கும். அது சந்திரன் நமக்கு அல்லாஹ் தஆலா நாள் காட்டியா நம்மளுக்கு கொடுத்திருக்கான். சந்திரன் நமக்கு இருக்கணும். சூரியனும் அடிப்படையான தேவைகள் மனிதர்களுக்கு இருக்கு. நட்சத்திரம் அல்லாஹ் தஆலா வானத்துல ஒரு அலங்காரமாக ஆக்கியிருக்கேன், கப்பல்களை செல்றவங்களுக்கு ஒரு வழியா நான் ஆக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனா இருக்கு. ஆக எல்லா படைப்புகளும் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. அந்த படைப்புகளை பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்வது என்னென்றால் இது அல்லாஹ்வுடைய படைப்பு என்று நமக்கு புரிய வருகிறது. ஆக படைப்புகளை காணும் பொழுதுதான் நம்ம அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிதல் நமக்குள் எழுகிறது. அடுத்து எது மூலியமா அல்லாஹ்வை நம்ம அறியலாம் அப்படின்னா, வேதத்தை கொண்டு அல்லாஹ்வை நாம் அறிய முடிகிறது. எப்படி வேதத்தை நம்ம பார்க்கும் போது அல்லாஹ்வை அறிய முடியும்னா, வேதத்தை படிக்கும் பொழுது, அதை வாசிப்பதை கொண்டு, அதை புரிந்து கொள்வதை கொண்டு நமக்கு தெரியுது இது அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், இது அல்லாஹ் தான் மக்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு அருளிய அருள்கொடைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேதத்தை உற்று நோக்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது நமக்கு அது தெரிகிறது. இது உலக மக்களுக்கு ஒரு நல் உரையே அன்று வேறு இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை சொல்லக்கூடியவனா இருக்கான். இது நமக்கு ஒரு அறிவுரைக்காகவும், எச்சரிக்கை செய்வதற்காகவும், நற்செய்தி சொல்வதற்காகவும் இந்த குர்ஆனை நம்ம காதில் இருக்கான். இந்த குர்ஆனை மனிதர்களால ஏற்ற முடியுமானா மனிதர்களால ஏற்ற முடியாது. மற்ற வேதத்தை மனிதர்கள் சில வசனத்தை அவங்க மாத்திருக்காங்க. பைபிளா இருக்கட்டும், தௌராட்டா இருக்கட்டும், சில வசனங்களை தனக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் மாத்திருக்காங்க. ஆனா இந்த குர்ஆன் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளது என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பாதுகாத்து கொண்டு இருக்கா. இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முழுக்க மனிதர்களால் எந்த வார்த்தையுமே இந்த குர்ஆன்ல கிடையாது. ஆக வேதம் அல்லாஹ்வால் அருளப்பட்டது. இந்த வேதத்தை நாம் பார்க்கும் போது தெரியும், நம்ம படிக்கும் போது தெரியும், அதுல இருந்து நம்மளுக்கு உணர்வு வரும்போது தெரியும் இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று அல்லாஹ்வை பற்றிய அறிதல் நமக்கு எழுகிறது. ஆக முதலில் நம்ம என்ன பார்த்தோம்? படைப்புகளை கொண்டு அல்லாஹ் தஆலாவை அறிய முடியும். அடுத்து வேதத்தை கொண்டு அல்லாஹ் தஆலாவை நம்ம அறிய முடிகிறது. அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போறோம், குர்ஆன் வாசிப்பதன் மூலம் அல்லாஹ் தஆலாவை நம்ம அறிய முடியும். வேதம் அல்லாஹ் தஆலாவை நம்ம அறிய முடியும். ஆனா குர்ஆனை வாசிப்பதன் மூலம் 5 வழிமுறைகளை கொண்டு அல்லாஹ் தஆலாவை நம்ம அறிய முடிகிறது. ஆக என்னென்னலாம் அந்த 5 வழிமுறைகள் சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவது நேரடி அறிமுகம். அல்லாஹ் தன்னை தானே நேரடியாக அறிமுகம் செய்கிறான். இந்த திருக்குர்ஆன் தான் யாரு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் மனிதர்கள் முதலில் அல்லாஹ் பற்ற ஒரு அறிதல், ஒரு சிந்தனை மனிதர்களுக்குள் எழுந்தால் மட்டும்தான் இந்த வேதத்தை அவர்களால முழுமையாக தன் மனதளவுல உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இறக்கும். இது அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன். அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாவும் நற்செய்தி கூறுவனாவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம அடிப்படையான விஷயம் என்னன்னா அல்லாஹ்வை பற்றி அறிதல். அல்லாஹ் நேரடியாக நான் யார் என்பதை தெரிவிக்கிறான். 34வது அத்தியாயத்துல 1வது வசனம் 2வது வசனத்தை பாருங்க. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் எத்தகையோர் என்றால் வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. மறுமையிலும் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியன. அவன் ஞானம் உள்ளவன், யாவற்றையும் பற்றி நன்கு அறிகிறவன். பூமியினுள் நுழைகின்றதையும் அதிலிருந்து வெளியாகின்றதையும் வானத்திலிருந்து இறங்குகின்றதையும் அதில் ஏறுகின்றதையும் அவன் அறிவான். அவன் மிக்க கிருபை உடையவன், மிக
மிக்க மன்னிக்கிறவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னா, வானங்கள் உள்ளதையும் பூமியில் உள்ளதை அத்தனையுமே அல்லாஹ் தாலா அவனுக்கே உரியது. வானங்கள் நடப்பதையும் பூமியில நடப்பது அத்தனையுமே அவனுக்கு தெரியாமல் நடைபெறாது. மறுமையில புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஏன்னா மறுமையில ஆட்சி நீதிபதியாக இருக்கிறது, நம்ம தீர்ப்பு வழங்கக்கூடியதா இருக்கிறது அல்லாஹ் தாலா. அதனால அல்லாஹ் சொல்றான், மறுமையில புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த துனியால படைத்த படைப்பு, இந்த பிரபஞ்சமே உருவாக்கிய அல்லாஹ் தாலாவுக்கே புகழ் அனைத்தும் சொல்லிட்டு இந்த வசனத்தை குறிப்பிட, அல்லாஹ் ஞானம் உள்ளவன், யாவற்றையும் நன்கறிகிறவன். எல்லாமே அல்லாஹ் தாலா தெரியும். ஒரு இலை உதிர்ந்தா கூட அவனுக்கு தெரியாம அது உதிராது. ஆக நன்கறிகிறவனாவும் இருக்கிறான். அடுத்தது பூமியின் நுழைகின்றதையும் அதிலிருந்து வெளியாகின்றதையும் வானத்திலிருந்து இறங்குகின்றதையும் அதில் ஏறுகின்றதையும் அவன் அறிவான். ஆக அல்லாஹ் தாலா மிக கிருபையுடையவனாகவும் மிக்க மன்னிக்கிறவனாகவும் இருக்கிறான்னு சொல்லிட்டு முதல் வசனத்திலையும் இரண்டாவது வசனத்திலையும் தெரிய வருகிறது. ஆக அல்லாஹ் தன்னை தானே யார் என்பதை இந்த திருக்குர்ஆன்ல நேரடியாக அறிமுகம் செய்கிறான். இதை கொண்டு அல்லாஹ்வை அறிதல் நமக்கு ஏற்படுகிறது. முதல் வழிமுறை. இரண்டாவது வழிமுறை இறைவனை வணங்கு. அல்லாஹ்வை வணங்கு என்று ஒரு வசனம் இடம்பெறும் பொழுது அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும், அல்லாஹ்வை பற்றிய அறிதல் நமக்கு அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அறியப்படுகிறது. அத்தியாயம் 6 வசனம் எண் 102 அவன்தான் உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு எந்த தெய்வமும் இல்லை, எல்லா பொருட்களின் படைப்பாளன், எனவே அவனையே நீங்கள் வணங்குங்கள். அவன் எல்லா பொருட்களிலும் பொறுப்பேற்கிறவன். இதுல அல்லாஹ் தாலா என்ன சொல்ல வரா? உங்களுடைய இறைவன் அல்லாஹ், அவனை தவிர எந்த தெய்வமும் இல்லை, எல்லா பொருட்களிலும் படைப்பாளன் யாருன்னா அல்லாஹ் தாலா, எனவே அவனையே நீங்கள் வணங்குங்கள். அவன் எல்லா பொருட்களின் மீதும் பொறுப்பேற்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல அல்லாஹ்வை வணங்குங்கள், அவன் தான் இறைவன், மற்ற யாருமே இறைவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக 6வது அத்தியாயத்துல 102வது வசனத்துல அல்லாஹ் கூறும். ஆக இறைவனை வணங்கு என்று கூறுவதன் மூலம் இந்த வசனம் இடம்பெறும் பொழுது நமக்கு தெரிகிறது, அல்லாஹ்வை பற்றிய அறிதல் நமக்கு உண்டாகிறது. அடுத்த வழிமுறை என்னன்னா, 3வது வழிமுறை இறைவனை கட்டளை. அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற வாக்கியம் எந்த வசனத்தை இங்கு பார்த்தாலும் நமக்கு தெரியும், அல்லாஹ்வை பற்றிய அறிதல் நமக்கு எழுகிறது. அத்தியாயம் 16 90 நீங்க பாத்தீங்கன்னா 90வது வசனம், நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுக்க ஆதரிக்குமாறு கட்டளையிடுகிறான். மேலும் மானக்கேடானவை, வெறுக்கப்பட்டவை, அழிசாட்டியம் ஆகியவற்றை விட்டு உங்களை விலக்குகிறான். நீங்கள் நினைவில் நிறுத்துவதற்காக இதனை உங்களுக்கு அவன் உபதேசிக்கிறான். அதாவது இந்த வசனத்தை அல்லாஹ் தாலா நமக்கு என்ன சொல்றான்னா, நீதி செலுத்துமாறும் நன்மையை செய்யுமாறும் தீயதை தடுக்குமாறு, என்னென்னா தீயது, மானக்கேடானவை, வெறுக்கப்பட்டவை, அழிசாட்டியம் போன்றவற்றையெல்லாம் விளக்குமாறு அல்லாஹ் தாலா இங்க கட்டளை. இது இறைவனின் கட்டளை என்று நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரிகிறது, அல்லாஹ்வை பற்றிய அறிதல் நமக்கு ஏற்படுகிறது. ஆக நீதி செலுத்தணும், நன்மையை செய்யணும், உறவினர்களுக்கு கொடுத்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா கட்டளையிடுகிறான். இது இறைவனின் கட்டளை. எதையெல்லாம் நம்ம விலகிக்கணும், தீயதை எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னா மானக்கேடானவை, வெறுக்கப்பட்டவை, அழிசாட்டியம் போன்றவற்றையெல்லாம் நம்ம விலகிக்கணும். நீங்கள் நினைவில் நிறுத்துவதற்காக இதனை உங்களுக்கு அவன் உபதேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 16வது அத்தியாயத்துல 90வது வசனத்துல அல்லாஹ் தாலா இறைவனின் கட்டளை எது எல்லாம் சொல்லிட்டு நமக்கு சொல்கிறான். ஆக முதலில் நம்ம பார்த்தது என்ன? நேரடி அறிமுகம். அல்லாஹ் தான் யார் என்பதை நேரடியாக அறிமுகம் செய்கிறான். அடுத்து இறைவனை வணங்கு, அதாவது இறைவன் அல்லாஹ்வை வணங்கு என்ற ஒரு வசனத்தின் மூலியமா நமக்கு தெரியுது, இது அல்லாஹ்வை பற்றிய அறிதல் நமக்கு ஏற்படுகிறது. அடுத்து இறைவனின் கட்டளை என்ற வாக்கியம் இடைப்பெரிய வசனத்தை நம்ம பார்க்கும்போது தெரியுது, தீயதை தடுக்கணும், நன்மையை செய்யுமாறு வசனம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது, இது அல்லாஹ்வுடைய வாசனம் தான், அல்லாஹ்வுடைய வரிகள் தான் என்று அல்லாஹ்வை பற்றிய அறிதல் நமக்கு ஏற்படுகிறது. அடுத்து இறைவனின் பரிசு நல்லோருக்கு. நல்லவங்க அப்படின்னா இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தான் கொடுக்க போகின்ற வெகுமதியை ஒரு வசனம் குறிப்பிடும் பொழுது நமக்கு தெரியுது, அல்லாஹ் பற்றிய அறிதல் நமக்கு ஏற்படுகிறது. அத்தியாயம் 2:25 2வதுல அல் பக்ரா அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் இடம்பெறுகிறது, அல்லாஹ் அல்லோருக்கு தரக்கூடிய பரிசேனை வெகுமதியை அல்லாஹ் தஆலா இங்க குறிப்பிடுறார் இந்த வசனத்தின் மூலம்.
இன்னும் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு அதன் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன சோலைகள் நிச்சயம் அவர்களுக்கு உண்டு என்று தூதரே நீர் நற்செய்தி கூறுவீராக. நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தா நிச்சயம் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சுவன சோலைகள் அவர்களுக்கு கிடைக்கும், அதாவது சொர்க்கங்கள் அவர்களுக்கு கிடைக்கும், அதில் கீழா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா நம்பிக்கை கொண்டோருக்கு பரிசாக இதை கூறுகிறார். ஆக பரிசினை பார்க்கும் போது சொர்க்கங்கள் நம்பிக்கையாளருக்கு கிடைக்கும் என்ற வெகுமதியை பார்க்கும் பொழுது நமக்கு புரிகிறது. அல்லாஹ் பற்றி அறிதல் இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து வழிமுறை, இறைவன் மீது இறைவன் வசனத்தில் குறிப்பிடுற தண்டனையை கொண்டு அல்லாஹ்வை நம்ம அறிய முடியும். நல்லோருக்கான பரிசினை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை குறிப்பிட்டான். அடுத்தது தீயவர்களுக்கான தண்டனையுமே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுற பொழுது இது அல்லாஹ்வை பற்றிய புரிதல் நமக்கு ஏற்படுகிறது. அது எந்த அத்தியாயம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஹல் ஹஜ்ல 22வது அத்தியாயம் 44-45 அல்லாஹு தாலா இறை நிகாரிப்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி இங்க பேசுறான். இன்னும் மத்தியன் வாசிகளும் பொய்யாக்கினார், மூசாவும் பொய்யாக்கப்பட்டார். எனவே நிகாரிப்பாளருக்கு நான் அவகாசம் அளித்தேன், பிறகு நான் வேதனையை கொண்டு பிடித்தேன். எனவே நிகாரிப்பினால் ஏற்பட்ட என்னுடைய வெறுப்புடைய விளைவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பீராக. எத்தனையோ ஊரார்களே அவை அநியாயம் செய்து கொண்டிருக்க அவற்றை நாம் அழித்துள்ளோம். அவை அவற்றில் உள்ள முகடுகளின் மீது வீழ்ந்து விட்டன. முழக்கமின்றி பாலான எத்தனையோ கிணறுகளும் உறுதியான உயர்ந்த எத்தனையோ மாளிகைகளும் அழிக்கப்பட்டுள்ளன. ஆக மத்தியன் வாசி பொய்யாக்குனார். மத்திய வாசி அப்படின்னு சொன்னா ஜுஹைப் நபி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுதான் மத்தியன். சோ அந்த மத்தியன் வாசி பொய்யாக்கினர். யார் பொய்யாக்கினார்? சுஹைப் நபி அவங்கள பொய்யாக்கிருக்காங்க. மூசாவும் பொய்யாக்கப்பட்டார். யாருனால பொய்யாக்கப்பட்டா? பனு இஸ்ராயல் மக்களால பொய்யாக்கப்பட்டாங்க இப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுறான். அவங்களுக்கு நான் அவகாசம் அளித்தேன், ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? நிகாரிப்பாளர்களாகவே இருந்தனால அவங்களை வேதனை கொண்டு நான் பிடித்தேன். என்னுடைய வெறுப்புடைய விளைவு எவ்வாறு இருந்தது நீ பார்த்தியா? எத்தனையோ ஊரார்களை நான் அழித்திருக்கேன். அவங்க அநியாயம் செய்த காரணத்தால் எத்தனையோ ஊரார்களை நான் அழித்திருக்கோம். அது மட்டும் இல்லாம உலகமே இல்லாம எத்தனையோ பாலான கிணறுகளும் உயர்ந்த எத்தனையோ மாளிகைகளையும் நம்ம அளித்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தண்டனையை நிகாரிப்பாளர்களுக்கு இறை நிகாரிப்பாளருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் வேதனையும் பற்றி நம்ம பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய அறிதல் நமக்கு தெரிகிறது. அடுத்த வழிமுறை என்ன பார்க்க போறோம்னா, அல்லாஹ்வை அறிவதன் மூலம் குர்ஆனை அறிய முடியும். அல்லாஹ்வின் பண்புகளை கொண்டு நாம் குர்ஆனை அறிய முடியும், அல்லாஹ்வை அறிய முடியும். அல்லாஹ்வுடைய பண்புகள் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள், திருநாம பெயர்கள் நிறைய நமக்கு குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அதுல 99 திருநாமங்கள் அல்லாஹ்வின் பெயர் யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழியில வரக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்கு. ஆக திருநாம பெயர்கள், அல்லாஹ்வின் பெயர்கள் 99 பண்பு பெயர்களை மனனம். பண்புகள்லாம் என்ன? ரப்போடைய பொருளா என்ன? ரஹீபோடைய பேர்னா என்ன? வஹாபோடைய பேர் என்ன? அர்த்தங்கள் என்ன? அதோடைய பண்பு என்ன? ரஸாக்குடைய பண்புகள் என்ன இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அல்லாஹ்வுடைய பெயர்கள் அது என்ன பண்பை குறிக்கிறது, அல்லாஹ் பற்றிய அறிதல் நமக்கு ஏற்படுகிறது. அத்தியாயம் முஹம்மது 47வது அத்தியாயம் 99வது வசனத்துல, எனவே நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு எந்த தெய்வமும் இல்லை என்பதை நபியே நீ அறிந்து கொள்வீராக. உம்முடைய பாவத்துக்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்காகவும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்காகவும் நீ பாவ மன்னிப்பு தேடுவீராக. அல்லாஹ் உங்களுடைய நடமாடும் தளத்தையும் உங்களுடைய ஒதுங்கும் இடத்தையும் அறிவான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நம்பிக்கை கொண்ட பெண்களுக்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்காகவும் நபியே நீ பாவ மன்னிப்பு தேடு. அல்லாஹ் தஆலா அதிகம் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை நம்மளுக்கு தெரிய வருகிறது. அடுத்தது அதிகம் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதும் இந்த வசனத்தை தெரிய வருகிறது. அல்லாஹ் பற்றிய சில பண்புகள் என்ன? 2வது அத்தியாயத்தை அல் பகரால 209, 5வது அத்தியாயத்தை 34வது வசனம், 8வது அத்தியாயத்தை 40வது வசனம், 9வது அத்தியாயத்துல 3வது வசனம், 2வது அத்தியாயத்தில் 134வது வசனம், 2வது அத்தியாயத்தில் 233 வசனம், 2வது அத்தியாயத்துல 235வது வசனம், 2வது அத்தியாயத்துல 244வது வசனத்துல அனைத்திலுமே அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஆக அல்லாஹ்வின் அறிதல் மூலம் குர்ஆனை நம்மளால அறிய முடியும். நம்ம இன்னைக்கு 5 வழிமுறைகள் மூலம் அல்லாஹ்வை அறிய முடியும் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நேரடி அறிமுகம், இறைவனை வணங்கு என்று கூறுவதன் மூலம் அல்லாஹ்வை அறிய முடியும். இறைவனின் கட்டளைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கையில அல்லாஹ் தஆலாவை நம்ம அறிய முடியும். இறைவன் நம்பிக்கையாளருக்கு தரக்கூடிய பரிசினை வெகுமதியை வாக்கியம் இடைபெறும் பொழுது நம்மளால அல்லாஹ்வை பற்றிய அறிதல் நமக்குள்ள உண்டாகுது. அடுத்தது இறைவன் இறை நிகாரிப்பாளருக்கு முனாஃபிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிதல் நமக்குள்ள ஏற்படுகிறது. அடுத்து
அல்லாவே அறியணும்னா குர்ஆனை நம்ம அறியணும். ஆக 5 வழிமுறைகள் மூலம் அல்லாஹ் தாலாவை நம்ம அறிய முடிகிறது. அடுத்தடுத்த வகுப்புல அல்லாஹ்வுடைய பண்புகளை நம்ம விரிவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னா நம்ம அதிகமாக நேசிக்கக்கூடியவன், அதிகமாக மன்னிக்கக்கூடியவன், மிக கருணையானவன், பொறுப்பேற்கக்கூடியவன், இரக்கமுடையவன். அத்தனையுமே அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு ஈடிணையே இல்லை. அத்தனை பண்புகளுக்குரியவன், நம்மளை நேசிக்கக்கூடிய, நமக்கு பொறுப்பேற்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனே அவனுடைய பண்புகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வகுப்புலயே நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.